Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தமிழ்நாட்டில் ஹொசூர் விமான நிலையத்துக்கு போட்டியாக பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கும் பணியை கர்நாடக அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது. இதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கையை இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இந்திய விமான ஆணையம் வழங்கும் என கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் கூறியுள்ளார். அதேபோல விமான நிலையம் அமைக்க தேர்வாகியுள்ள இடங்கள் பற்றிய முக்கிய தகவலும் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதல்வராக சித்தராமையாவும் துணை முதல்வராக DK சிவக்குமாரும் உள்ளனர். இந்த நிலையில்தான் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றன. இதனால் அங்கு புதியதாக விமான நிலையத்தை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ஹொசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் பட்சத்தில் அதன் அருகே உள்ள பெங்களூருவில் முதலீடுகள் குறையலாம். அதேபோல பெங்களூருவில் நிலவும் போக்குவரத்து நெரிசல், இட நெருக்கடியால் பல நிறுவனங்கள் ஹொசூருக்கு இடம்பெயர வாய்ப்புள்ளது. இது கர்நாடகாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஹொசூர் விமான நிலையத்துக்கு போட்டியாக பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க கர்நாடக அரசும் திட்டமிட்டு வருகிறது. பெங்களூருவில் ஏற்கனவே கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் உள்ள நிலையில் புதியதாக இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதில் கர்நாடக அரசு ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைப்பது தொடர்பான அறிக்கையை இந்திய விமான ஆணையத்திடம் வழங்கப்பட உள்ளதாக கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் கூறியிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கும் பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பெங்களூருவில் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியமான இடங்களை இந்திய விமான ஆணையத்தின் நிபுணர் குழு கடந்த ஏப்ரல் மாதம் ஆய்வு செய்தது. இது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கை கர்நாடக அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இந்திய விமான ஆணையத்திடமிருந்து அறிக்கை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு நவி மும்பை மற்றும் நொய்டா விமான நிலையங்களை கட்டமைத்த நிறுவனங்களுடன் ஆலோசனையை நடத்த உள்ளோம். அவர்கள் விமான நிலையத்தை கட்டமைப்பதற்கான பொருளாதாரங்கள் குறித்து ஆய்வு செய்வார்கள். அரசு வழங்கும் நிலத்தில் விமான நிலையம் அமையும் என்று கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் முதல்கட்ட பணிகளைத்தான் தொடங்கி உள்ளோம். தற்போது பெங்களூருவில் உள்ள கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தை சுற்றி 150 கிலோமீட்டர் தூரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க தடை உள்ளது. இதனால் அந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து நாங்கள் இடத்தை தேர்வு செய்வோம். புதிய விமான நிலையத்தை கட்ட 5 முதல் 6 ஆண்டுகள் தேவைப்படும். இதனால் 2033ஆம் ஆண்டுக்குள் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கும் பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என கூறியிருக்கிறார். பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க கர்நாடக அரசு மொத்தம் 3 இடங்களை இறுதி செய்துள்ளது. ஒன்று கனகபுரா ரோட்டின் அருகே உள்ள கஹலிபுரா, 2வது இடம் ஹாரோஹள்ளி, 3வது இடம் நெலமங்கலா டு குனிகல் ரோட்டில் உள்ள சிக்கசோலூர். இந்த இடங்களை கர்நாடக அரசு தேர்வு செய்திருந்தாலும் கூட MLAக்களிடமிருந்து மாறுபட்ட கருத்து நிலவுகிறது. இதனால் விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இறுதியாக இடம் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் MP பாட்டீல் கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.